ஹாய்டா, டுடே நம்ம பார்க்க போகிற ஜிக்கு கூட ஒன் ஷாட் தான். இது நேம் வந்துட்டு தி ஆன்லைன் லவ். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு பர்சன் ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா தன்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர் வருவாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. டே ஏன்டா அப்படி நர்வஸாக சொல்கிறாங்க? இல்லைடா எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன பயமாக இருக்குது? அதான் ஃபோனில் மணிக்கணக்காக சேட் பண்ணேன். அப்புறம் எங்களுக்கே தெரியாமல் இங்கே வந்து மீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? அச்சோ உங்க பாரு, எனக்கு மேரேஜ்னு சொன்ன மாதிரி ஷையாக இருக்குது. நான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் டேஸ் நாங்கள் சேட் பண்ணுவோம் பேசுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன அப்படி எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாரா சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு இது ரொம்ப ஃபாஸ்ட்டு தான் சொல்லிட்டு எல்லாம் டீஸ் பண்ணுறாங்க. பாரு அச்சோ மேக்கேன் வந்து டீஸ் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு பார்க்குறாங்க. பாருடா உன்னை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரியா தயவு செஞ்சு சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறேன். இதுக்கு மேலே அவரை வெயிட் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. சரி இல்லை அவரே வந்து தூக்கிட்டு போய்ட்டு வர சொல்லிட்டு மெக்க சொல்கிறாங்க. இது யாரும் பேக்கேன் 2 பேரும் ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்படி பார்க்குறாங்க. 3 பேர் வராங்க. அப்படியே ஜிம்மில் தான் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கூட பயந்தேன், எங்கடா ஏதோ ஆன்லைன்லாம் சொல்கிறாங்களே பயந்துட்டேன். இப்போ ஆனால் பையன் ரொம்ப நல்ல பையன். விசாரிச்சு பார்த்ததில்ல அவ்வளோ தங்கமான பையனா, ரொம்பவே அழகாக வேறு இருக்கான். என்ன அழகு, எவ்வளோ டேலண்டடான ஒரு பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது நல்லா பார்த்துப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஷை ரெண்டு கீழே குடிச்சிட்டு இருக்காங்க. டே பாருடா சொல்லிட்டு அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி லைட் அடிச்சுட்டு கீழே போயிடுறாங்க. அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, ஜான்ஜம்காக்கே நீ பார்சிம்னை திருமணம் செய்து கூட சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபதராக அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னை கேட்குறாங்க, பார்சிம்னாகே நீ ஜான்ஜம்காய் திருமணம் செய்து கூட சம்மந்தமாக சொல்கிறாங்க. அப்படியே வந்து ஹெட்டை லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டு பார்க்க அவங்க அப்படியே லைட்டாக ஐயோ விங்க் பண்ண ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிடுது. சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 பேரும் ரிங்கா அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட கிஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. கிஸ் பண்ணிங்க சொல்கிறது ஜிம்முக்கு நர்வஸ் ஆகிடுச்சு. அச்சோ வேண்டாம், இங்கே பாருங்கள் ஜங்கு குக்கி வேண்டாம். குக்கி இப்போ தயவு செஞ்சு நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிட்ட வந்துட்டு ஒரு 4 கிட்ட ஒரு கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே கிட்ட சொல்லிட்டு பேக் போயிடுறாரு. இப்போ பார்க்குறாங்க, ஐயோ என்னோட குக்கி நான் சொன்ன மாதிரி இருக்கீங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போது ஃபைனலாக மேரேஜ் முடிச்சுட்டு கீழே இறங்குறாங்கடா. நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் ஹாப்பி தான் சொல்கிறாங்க. அம்மா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஜோ நீ ஹாப்பியாக போதுப்பா சொல்கிறாங்க. ஜிம்மோட வீட்டுக்கு ஒரே பையன். ஓகேங்களா? இப்போ ஜிம்மில் அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இவங்க எத்தனை இடத்துல பொண்ணு தெரியிருப்போம் பையன் தெரியிருப்போம் அப்புறம் வேண்டாம் சொன்னாங்க. இப்போ பாருங்கள் அந்த பையன் வந்துட்டு நல்ல வேலை எனக்கு முன்னாடியே வந்து பார்த்துருந்தா எனக்கு அவ்வளோ கஷ்டம், நான் எத்தனை பேர் முன்னாடி அலைஞ்சிருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. சரி விடுமா சொல்கிறாங்க. நல்ல வேலை எனக்கு ஒரு நல்ல சன்னிலாம் கிடச்சிட்டா சொல்லி பார்க்குறாங்க. ஃபைனல் அச்சீவ்மெண்ட் அவங்க அப்பா அம்மா கிட்ட பிளஸிங்ஸ் வாங்குறாங்க. இங்கேயும் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு பாய்ஸ் விட்டு அப்படியே காரில் கிளம்புறாங்க. இங்கே ஜங்க் வந்துட்டு காரில் உட்காந்து விழுந்துட்டு அப்படியே ஜிம்மனோட ஹேண்டை பிடிக்கிறாங்க டைட்டாக. ஜிம்மன் எதுவுமே சொல்லாமல் அவரோட ஹேண்டை அப்படி டைட்டாக வந்து இருக்கமாக பிடிக்கிறாங்க. அப்படி ஒரு 2 பேருக்கும் அப்படி ஒரு லவ், அப்படி ஒரு இது இருக்குது. இப்போ ஜிம்மன் லைட்டாக டர்ன் பண்ணி ஜங்கு பார்க்குறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு அப்படியே வந்துட்டு ஹெட்டில் வந்துட்டு அப்படியே சாச்சிக்கிறாங்க. அங்கே வா சொல்லிட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸாக உட்காந்துக்கிறாங்க. அவருடைய ஹெட்டை வந்து அவரோட ஷோல்டரை சாச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. இந்த டேக்காக நான் எவ்வளோ நாள் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. 1 இயர், இந்த 1 இயரில் என்னால் அதை மறக்கவே முடியல. அந்த 1 இயர் எப்படி போச்சுன்னு தெரியல. உன்னை நான் மீட் பண்ணது இதெல்லாம் நினச்சி பார்த்தா இன்றைக்கும் அப்படி இருக்க சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு கடத்தில் பயந்தேன், எங்கள் ஃபேக்காக என்னை யாரும் ஏமாற்றிடுவாங்களோ, நான் ஏமாந்துடுறேன்னு சொல்லிட்டு கூட பயந்தேன். எனக்கு லவ் ஆச்சு, லவ்வில் பயம் இல்லாமல் இருக்குமா சொல்லிட்டு நம்ம ஜங்கு யோசிக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே வந்துட்டு அவர் மேலே ஷோல்டர் சாஞ்சிட்டு அப்படி இருக்காங்க. 2 பேருமே அவங்களோட அந்த 1 இயருக்கு முன்னாடி அவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்னு தான் போகிறாங்க. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சைடு இது வந்துட்டு பூசான. ஓகேங்களா? பார்க்குறாங்கக்கா. இங்கே பாருடா என்னடா இப்போ தானே ஃபோனில் நோண்டிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு சொல்லிட்டு காமிக்கிறாங்கக்கா. என்ன சொல்கிறாங்க, உனக்கு யாரோட அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. டே இங்கே பாருடா இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு சேட்டிங் பண்ணுறா சொல்கிறாங்க. சேட்டிங் ஃப்ரெண்டா இப்படிலாமா கேட்பாங்க உங்ககிட்ட, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பற்றி எல்லாம் தெரியுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னோடய ஃபேஸ் அவன் பார்த்ததில்ல, என் நம்பர் தெரியுது, ஆனால் நான் என்ன பண்ணுறேன் எவ்ரிடே என்ன பண்ணுறேன் எல்லாமே தெரியும் சொல்கிறாங்க. அது எப்படிடா மெக்கு அப்படி சொல்கிறாங்க. அவன் பேர் காயாண்டா, அவன் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான். அவன் என்னெல்லாம் பண்ணுறேன் இவனுக்கு பாரு, அவன் நேற்று நைட்டு பார்ட்டிக்கு பண்ணாமா, போய்ட்டு டான்ஸ் பண்ணான், கிளப்பில் இதெல்லாம் பண்ணானா, அது எல்லாத்தையும் என்கிட்ட அப்படி ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் சொல்லி பார்க்குறாங்க. என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க, எப்படி நம்புற சொல்கிறாங்க, ஏன் நம்ப கூட சொல்கிறாங்க. இல்லை உனக்கு எப்படி உங்களுக்கு தெரியாதவங்க நம்புற சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிம்மி, நம்ம நம்பிக்கை தான் எல்லாமே. எப்போதும் உண்மையாக இருப்பாங்க பொய்யா இருப்பாங்க சொல்ல முடியாது இல்லை. இப்போ நேரில் நம்ம கூட இருக்கிறவங்களே நான் உண்மையாக இருக்காங்க, இல்லை தூரமாக இருக்கிறவங்க போய் சொல்கிறேன்னா இதில் அர்த்தமாக சொல்கிறாங்க. அப்படி அவனுக்கு இதில் கான்ஃபிடென்ட் இருக்கா? கான்ஃபிடென்ட் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டு. ஏன்னா யாருமே டக்குன்னு ட்ரிங்க் பண்ணுவோம், எனக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு உண்மை சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்ல மாட்டாங்க. யாருமே கெட்டவங்க கூட தன்னை நல்லவங்களா காட்டிக்க தான் வந்துட்டு அப்படி நினைப்பாங்க. ஆனால் அவனுக்கு என்ன ஹேபிட் இருக்கோ என்கிட்ட ஓப்பனாக சொல்லுவான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அங்கே பாரு அவனோட டிபி பாரு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பர்சன் அப்படியே வந்துட்டு
ஒரு ஒயின் பாட்டில் வச்சுருக்காங்க, இது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப வியர்டாக இருக்குது பேக் சொல்கிறாங்க. ஏன்டா வியர்டாக இருக்கு உனக்கு சொல்லிட்டு இன்னொரு பசங்க கேட்குறாங்க. இல்லை பேக் ஏன்னு சொல்கிறாங்க. பாரு நான் கூட பையன் பேசுகிறேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் அவன் பேர் வந்து யோன்ஜன், அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு அவன் என்ன அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஆவா, நான் ஒரு கேரக்டர் அவங்க ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்குலாம் பயங்கரமாக பேச தோணுன்னு சொல்கிறாங்க. ஏன் பேச முடியாது? இந்த பாரு இதில் நம்மளை கம்ஃபர்ட்டாக தான் பேசலாம், அவங்க நம்ம பேசுறது அவங்களுக்கும் அவங்க பேச நம்மளுக்கு அன்கம்ஃபர்டாகவோ இல்லை நம்ம பேசுறது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டாகவோ இருந்தோ ஈஸியாக பிளாக் பண்ணலாங்க பாரு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் சொல்லி கொடுக்குறாங்க. இது என்ன ஆப் சொல்கிறாங்க, இதுவா இது ஒரு ஆன்லைன் லவ் ஆப் சொல்கிறாங்க, லவ்வாக சொல்கிறாங்க. இங்கே பாரு இது நம்ம பேசுறதை பொறுத்து இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் லவ்வாக கமிட்டட் ஆகிருக்காங்க, சில பேர் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்காங்க, சில பேர் இதுலேயே வந்துட்டு ரொம்ப நல்லா ரொம்ப டீப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கூட இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஆமாம் இதில் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவாக இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளால ஓப்பனாக ஷேர் பண்ண முடியாது, அவங்க அதை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யாரும் தெரியாத ஒருத்தவங்ககிட்ட முகம் தெரியாத ஒருத்தவங்ககிட்ட நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவோம். சேம் அவங்களும் அப்படி ஒரு மென்டல் தாட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போதும் நம்மளுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ண தோணும், அவங்களுக்கும் அப்படி தான். அது கொஞ்சம் நல்லா இருக்கும்டா, அப்படி எல்லாருக்கும் ஓகேவா தெரியல, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது நான் பண்ணுறேன் சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. இதில் எந்த ஆபத்தும் கிடையாது, நம்ம கொடுக்காம நம்ம நம்பர் அவங்களுக்கு தெரியாது. சேம் அவங்களுக்கும் அப்படி தான். அதே மாதிரி நம்பரு ஃபோனு நம்ம அதான் நம்ம ஃபோட்டோ எதுவும் ஷேர் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம கம்ஃபர்ட்டாக பேசலாம் அவ்வளோ தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்மளுக்கு அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து அவங்களுக்கும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கு சேம் தாட் இருந்து பார்க்கணும்னு நினச்சோன்னா நம்ம வேணால் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க ரெண்டு பேரோட விருப்பம் தான் அவங்க பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இதில் கமிட்டடாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இது எனக்கு இது வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது தெரியுமா. அங்கே பாரு இவனை நான் எப்போ எடுத்துகிட்டு வந்துருமா, எனக்கு இங்கெல்லாம் ஆஃபீஸில் என்ன டென்ஷன் இருக்கும் இது மொத்தமாக அவங்ககிட்ட தான் காட்ட சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் அவர் எதுவும் சொல்ல மாட்டா சொல்கிறாங்க, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படியா சார் திட்டிக்கோ சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. பாரு எப்படி திட்டிருக்காங்க சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. ஜிம் ஷாக் ஆகிறாங்க, என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் நான் அவங்ககிட்ட அப்படி தானே சேட் பண்ணுவோம், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படியே திட்டி விட்டுருவேன், அவனை என்கிட்ட அப்படியே திட்டுவான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எப்போ அவனுக்கு கோவம் வந்து அப்படியே திட்டுவான். சம்டைம்ஸ் என்கிட்ட வந்துட்டு ஃப்ளட்லாம் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் என்கிட்ட ஃப்ளட் பண்ணுவான். பேபி என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்பான். எனக்கு சம்டைம்ஸ் பிடிக்கும், சம்டைம்ஸ் நான் அப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன். நல்லா தானே இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேடாக இருக்குது, இருந்தாலும் பிடிச்சிருக்கு. ஓ யாரோ ஒரு தெரியாத பர்சன் கம்பேர் பண்ணுறாங்க அதுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. மேக்கன் அப்படி தான். ஆமாம் அவங்க கூட என்கிட்ட சண்டை போட தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா ரியல் நேம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஃபேக் நேம் தான் வச்சிருப்பாங்க, அப்புறம் போக போக கொஞ்சம் ஒரு டேஸ்க்கு நம்ம கூட கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ரியல் நேம் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அப்போ நம்ம வந்து பேசும்போது நம்ம விருப்பம் அவங்களுக்கு ஓகேனா நம்ம ரியல் நேமே வச்சு கமெண்ட் பண்ணலாம், அது டெக்ஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஃபேக் நேம் இருக்கு இல்லையா அதையே வச்சு சேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எடுத்து ஓகே சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேங்க, நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவா சொல்கிறாங்க, பண்ணுங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பாரு இப்போ சொல்கிறேன் பார்த்து யூஸ் பண்ணது. இதில் சில பேட் பர்சன் இருப்பாங்க, பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் வந்துட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்டா. இங்கே பார்த்தா டேய் காய் நீ உண்மையாக நடந்து என்னோட ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை நானும் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக சார் ஃபோனில் சுற்றிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் ஃபோனில் இருக்க அப்படி இல்லைனாக்கா ஏதாவது கிளப்பு பார்ட்டின்னு போகிறேன், என்ன தான் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம் காய் நான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. காய் யோஞ்சின் வந்துட்டு கசன் பிரதர் ஓகேங்களா. பார்க்குறாங்க. நீ எனக்கு ஒரு ஆப் கொடுத்தல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவன்கிட்ட பேச சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ரெண்டு பேரும் என்ன பற்றி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு ஆப்பை பற்றி பேசுகிறோம் சொல்கிறாங்க. என்ன ஆப்பை சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க. இப்போ எடுத்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் யார்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காதிங்க சரியா. ரெண்டு பசங்க உங்களால் உங்களை வந்துட்டு ஏமாற்ற போகிறாங்க, நல்லா மாட்டிட்டு முடிக்க போகிறீங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒழுங்காக வேலை பார்க்குறத பாருங்கள், என்ன அவங்க கம்ப்ளைண்ட் போங்க சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ யாரா ஜங்குக்கு நம்ம காய் நம்ம யோஞ்சின் 3 பேரும் கசன் பிரதர் ஓகேங்களா. எல்லாருமே கசன் தான், சொந்தக்காரங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான். இப்போ யோஞ்சின் பார்க்குறாங்க. நம்ம யோஞ்சின் வந்து உங்க 2 பேருக்கு சின்ன பையன். இங்கே பாரு ஜங்குக்கு நான் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. அப்படின்னு நான் எல்லாரும் அப்படி கெட்டவங்க கிடையாது சொல்கிறாங்க. பாரு யோஞ்சின் நீ காய் கூட சேர்ந்து கெட்டு போகிறேன், நீ காய் கூட சேரா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமாம் நான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் அவனுக்கு எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. டே காய் உனக்கு எதிர்க்க தான் தேவை சொல்கிறாங்க. பாட்டா உண்மையாக உனக்கு தெரியுமா ஜமுக்கா, எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது தெரியுமா, யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண தோணுது சொல்கிறாங்க. உங்ககிட்ட கூட சொல்ல முடியாது, நீயே நிறைய ப்ராப்ளத்தில் இருக்க, எப்போதுமே நீயே வந்துட்டு உனக்கு லவ் லைஃப் எதுவும் வேணாம், லவ்வே பிடிக்காத சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு அதாண்டி உனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு இவன்ட்டு பேசுனதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கா. சம்டைம்ஸ் அவன்கிட்ட நான் ஃப்ளட் பண்ணுவான், சண்டை திட்டுவேன், அவனும் திட்டுவான், ரொம்ப கழுவி ஊற்றுவான்டா அப்படின்னு எனக்கு இது பிடிச்சிருக்குடா, ஏதோ அவனுக்கு எல்லா உரிமை இருக்குது, திட்டுடுமேன்ற மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. யார்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் எனக்கு அவங்ககிட்ட இருக்குடா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாரு. இப்போ யோஞ்சின் முகத்தில் தானாகவே ஸ்மைல் வருது. நீ எதுக்கு சிரிக்கிற சொல்லிட்டு காய் ஜங்கு கேட்குறாங்க. இல்லை நான் உண்மையாகவே அப்படி தான், எனக்கு சம்டைம்ஸ் தோணுது. அப்படி நைட்டில் சேட் பண்ணுவோமா, 2 பேரும் சேட் பண்ணும்போது வர இருக்கும், அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும், அந்த குட் ஃபீலாக இருக்கும் சொல்கிறாங்க. என்னன்னுக்கு நல்லா ஏமாற போகிறீங்க தேவையில்ல சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு குழி வந்து பொத்தக்குழியில் விழுந்தது பார்த்தா சொல்லிட்டு என்ன செய்து இருக்கிறீங்களா சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் சொல்கிறாங்க. என்னால் முடியாது தள்ளிப்போங்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ எப்போதுமே பார்த்துட்டு இருக்காங்க, டெஸ்ட் போயிட்டு இருக்குது. அங்கே ஜிம் இன்ஸ்டா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாரு. ஆனால் யாருக்கிட்டையும் சேட் பண்ண பயமாக இருக்குது.
அவர் ஒரு ஐடியா போட்டார். அதில் வந்துட்டு மினி அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு அதை வச்சுட்டாரு. அதனால அவருக்கு பயம் இருக்குது. எப்படா இந்த ஐடியா நம்ம ஓப்பன் பண்ணோம் பயமாக இருக்குது சொல்லிட்டு அவர் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்காரு. நம்ம ஜங்க் வந்து கண்டுக்கதே கிடையாது. ஜங்க்கு இப்போ எப்போ பார்க்குறாரு, எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு பக்கம் நம்ம கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் காயும் அப்படி தான். டென்ஷனாக இருந்தாலும் அந்த மொபைல் தான் வச்சிருப்பாரு, ஹாப்பியாக இருந்தாலும் மொபைல் தான் வச்சிருப்பாரு. அதை பார்க்குறாங்க. அப்படி என்னவா இருக்கும், அப்படி என்ன இவங்களுக்குள்ள பேசுவாங்க சொல்கிறாங்க அப்படின்னு எப்படி பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ள பாசனால பண்ண முடியாத யாரும் தூரத்தில் உள்ளவங்க பண்ணிடுவாங்களா, கம்ஃபர்ட் பண்ணிடுவாங்களா, பேசிடுவாங்களா சொல்லிட்டு நம்ம ஜாங்குக்கு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒரு பர்சனால் பண்ணவே முடியாது. அப்படியே இருந்தாலும் ஃபேக்காக பண்ணுவாங்க, ஏதோ டைம் பாஸ் ஆகணும்னு பண்ணுவாங்க. அதை தாண்டி எங்கள் உள்ளவங்க ஃபீலிங்ஸ் அவங்களால புரிஞ்சிக்க முடியுமா சொல்லி பார்க்குறாங்க. அவருக்கே தோணுது சரிட்டு அப்படியே ஒரு 1 வீக் போகுது. 1 வீக் அப்புறம் நம்ம ஜங்குக்கு தூங்கும்போது அவருக்கே வந்து தோணிகிட்டே இருக்குது. அதை நினச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா காய் நம்ம டைப் இல்லை, காய் அப்படி சொல்லி யாரும் நம்ப மாட்டான். ஃப்ளட் சும்மா கிளப்புக்கு போன கூட பொண்ணுங்களை சும்மா ஃப்ளட் பண்ண தவிர அதை தாண்டி பேசக்கூட மாட்டான், யாருக்கும் சேட் கூட பண்ண மாட்டான். அந்த மாதிரி டைப்பே இல்லை. ஏன்னா அவன் லைஃப்பை சும்மா என்ஜாய் பண்ணி நினைக்கிறவன். ஆனால் அவனே வந்துட்டு மணிக்கணக்காக சேட் பண்ணுறான், பேசுகிறான், அப்படி இருக்கான். நம்ம யோசிச்சு அப்படி தான் அவனு அப்படி சொல்லி யாருக்கிட்டையும் இறங்கி போகிற டைப்பே கிடையாது. அவன் கூட இப்போ ஸ்மைல் பண்ணுறான், பேசுகிறான். அது எப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினச்சிட்டே இருக்காங்க. அவருக்கு இப்போ அவர் வந்துட்டு நினைக்கிற டைமும் ஒரு 11 o'clock ஆகுது. நீங்கள் பாரு எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, தூங்குறாங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் வரேன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், அதை தாண்டி எனக்கு என்ன இருக்குது லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது லைஃப்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு திங்க் பண்ணுறாங்களா. திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஃபோனை பார்க்குறாரு. ஒரு வேளை அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாமா சொல்லிட்டு அவரும் அந்த ஆப்பை அப்படி இன்ஸ்டால் பண்ணுறாரு. இன்ஸ்டால் பண்ணும்போதே மனசே இல்லாமல் தான் பண்ணுறாரு. சரி சும்மா பண்ணி பார்ப்போம், எதனா ப்ராப்ளம் வந்தால் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பில்லை சொல்லிட்டு அவரும் இன்ஸ்டால் பண்ணுறாரு. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஐடியாவை போட்டுறாரு. போட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. நிறைய ஐடியில் இருக்குது. சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்காரு, பிடிக்கவே இல்லை. இப்போ ஒரே ஒரு ஐடியா பார்க்குறாங்க. அதில் ஒரு பூனைக்குட்டியோட பிக்சர் இருக்குது. ஒரு பர்சனோட ஹேண்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது. அவங்களோட ஃபேஸ்லாம் இல்லை, அவங்களோட பர்சனோட ஹேண்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குது. அதில் மினி அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது. மினி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது என்ன மினி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ இப்படி தான் ஃபேக் ஐடி வைப்பாங்களோ சொல்லி பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே வேறு நேமில் தான் இருக்குது. இப்போலாம் ஒரு நேம் இருக்குது, வாய்ப்பே இல்லாட்டி இவங்களாம் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படின்னா ரியல் நேம் கொடுக்க மாட்டாங்களோ சொல்லிட்டு நம்ம ஜங்க் என்ன பண்ணுறாங்களா, நம்மளும் கொடுக்கலாம் சொல்லிட்டு நம்மளோட நேமில் ஒரு ஷார்ட்டர் கொடுப்பா சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, அவருமே வந்துட்டு ஒரு குட்டி முயல் பொம்மையை வச்சுட்டு குக்கி அப்படி சொல்லி பிடிச்சிருக்காரு. இப்போ ஜிம்மின் அந்த பக்கம் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் பார்க்குறேன் யாருக்கிட்டுமே பேச தோணல. ஏன்னா ஒருத்தவங்க டிபி பார்க்கும்போது அட்மையர் ஆகும் நமக்கு பேசலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பிடிக்கலையே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து இருக்கும்போது குக்கி ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ரிக்வஸ்ட் கொடுக்கலாமா பார்க்குறாங்க. அங்கே ஜங்க் பார்க்குறாங்க. இந்த மினின்றது எனக்கு பிடிச்சிருக்கு, பெருசாக எனக்கு கேட்டை பற்றி தெரியுது, ஆனால் அந்த மினின்ற நேம் எனக்கு பிடிச்சிருக்கு, ரிக்வஸ்ட் கொடுக்கலாமா சொல்லிட்டு பார்த்துட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டு ஒரு போட்டு விட்டோம். டெலிட் பண்ணிடலாமா சொல்லிட்டு அப்படி டெலிட் பண்ண போகிறாரு. டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் முடியாது ஹாய்ன்ற ரிப்ளை வந்துடுது. பார்க்குறாங்க. என்ன ஹாய்னு வந்துருச்சு சொல்லிட்டு ஓகே அவரும் சொல்லிட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டு அகைன் வந்துட்டு ஹாய் வருது. என்ன வெறும் ஹாய் தானா, ஹாய்க்கு அப்புறம் தெரியாது சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ஹாய் தான் அனுப்புறீங்க சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் அனுப்புறீங்க சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போ சரி சொல்லிட்டு ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஓகே மினி டெல்மி அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்கிறாங்க. ஓகே டெல்மி அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. சேம் டைம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே ஹார் யூ வெயிட்டிங் அப்படி சொல்கிறாங்க. ஹாய் மீட்டிங் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னு வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்க மாதிரி இவங்க நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு நேம் சொல்லி கேட்குறாங்க. நேம்ன்ற மாதிரி மினின்னு தான் போடுறாங்க, அங்கே குக்கின்னு தான் போடுறாங்க. அவங்க ஒரே நேம் கூட சொல்லிக்க விரும்பல. அப்படியே சேட் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் சேட் பண்ணால் ஓரளவுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம ஜங்கு பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஜங்கு உள்ளார ஐஸ் ஓப்பன் பண்ணி இருந்ததே கிடையாது. பார்த்தா மாதிரி 12 o'clock ஆகுது. என்னது 12 o'clock ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் சேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்குற எல்லாத்தையுமே வந்துட்டு நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பிடிக்காத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜிமினுக்கும் எந்த ஒரு ஆக்வர்டும் இல்லாமல் அன்கம்ஃபர்டும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு சேட் பண்ணிட்டாரு. சேட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ டைம் பார்க்குறாங்க. ஓகே குக்கி நான் நாளைக்கு சேட் பண்ணுறேன், எனக்கு டைம் ஆகுது சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு ஃபோனை வைக்க மனசு இல்லை, ஏதோ மாதிரி இருக்குது. ஓகே மினி அப்படி சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜெமின் பார்க்க நம்ம ஜங்க் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு வந்து ஆன்லைனில் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அது எந்த டெக்ஸ்ட்டுமே வரவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரியாக எடுத்து ஒரு மாதிரி எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி இப்படி எதிர்பார்க்கக்கூடாது தப்பு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அந்த பக்கம் நம்ம ஜிமின் எழுந்திரிச்சு அவர் பாட்டு கிளம்பிட்டு பரவாயில்ல இது ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சனுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து சேட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஃபைனலாக அவர் ஆஃபீஸ் போகிறாரு. எங்கள் ஜங்க் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. இப்படி தான் போயிட்டுருக்கு டேஸ் சார். நான் இப்படிலாம் இவங்க 2 பேரும் ரொம்ப சேட் பண்ண மாட்டாங்க. நைட்டை மட்டும் என்ன பண்ணுற சாப்பிட்டியா இப்படி இதை மட்டும் தான் கேட்குறாங்க. நீ யார் என்னன்னு கேட்கவே இல்லை. அப்படி டேஸ் போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ ஒரு லஞ்ச் டைம் இருக்கும். அவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு. மினி சொல்கிறாங்க. இப்போ அங்கே குக்கி அப்படி சொல்கிறாங்க. நான் கேட்குறது தப்பாக நினச்சி கூட சொல்கிறாங்க. தப்பாக நினச்சி கூட சொல்லுவேன் குக்கி அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ தப்பாக நினச்சிக்கலன்னா என்னோடய ஃபோன் நம்பர் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ கால்
கால் பண்ணுறேன் சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இல்லை குக்கி வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஏன் நம்பிக்கையில் சொல்கிறாங்க. இல்லை குக்கி நம்ம வந்துட்டு நல்லா சேட் பண்ணி தானே இருக்கோம். அப்புறம் சொல்கிறாங்க இல்லை சேட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நான் தப்பாக நினச்சிக்காத நான் கால் பண்ணுறேன் தயவு செஞ்சு சொல்கிறாங்க. இப்போ சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி விட்டுறாரு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிடுச்சு ஜிமின் கூட பேசி. அதனால தான் இப்போ ஜிமின் வந்து நம்ம டக்குன்னு ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸ்டோர் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம ஜாங்குக்கு இந்த பக்கம் அப்படியே டெலிட் பண்ணுறாரு. சாட்டர்டே யாரும் பார்க்க முடியாது, இருந்தாலும் அவர் டெலிட் பண்ணிட்டாரு. இப்போ அங்கே ஜிமின் அங்கேருந்து கால் பண்ணுறாரு. எங்கள் ஜிமினுக்கு ஜங்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ நர்வஸாக இருந்ததே இல்லை. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு வாய்ஸ் தான். அந்த வாய்ஸ்லேயே விழுந்துட்டாரு. அவருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஹாப்பினஸ் அந்த வாய்ஸில். அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டாரு. ஹலோ அப்படி சொல்லிட்டு அகைன் வந்து கேட்குறாங்க. ஹலோ குக்கி ஆர் யூ ஹேர் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அப்படி வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. மினி அப்படி சொல்கிறாங்க. இங்கே ஜிமினோட ஜங்கு கூட வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருக்குல்ல, ஜிமினுக்கு புரிஞ்சுது. குக்கி ஆர் யூ நர்வஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம குக்கி தான் நம்ம ஜங்கு தான் வந்துட்டு அப்படியே ரொம்ப லைட்டாக அப்படியே வாய்ஸை காம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சொல்கிறாங்க எனக்கு புரியுது நீங்கள் நர்வஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. எஸ் ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஓகே லெட் பி காம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அதே ஃபோன் காலில் 2 பேரும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ப்ரீத் ஆகிட்டுருக்கு, ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி. இப்போ ஃபைனலாக வந்துட்டு மினி அப்படி சொல்கிறாங்க. குக்கி அப்படி சொல்கிறாங்க. ஐ திங்க் சொல்கிறாங்க. யூ திங்க் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அவங்க ஃபைனலாக வந்து குக்கி சொல்கிறாங்க. மினி சொல்கிறாங்க இங்கே டைம் எடுத்துக்கோ, இப்போ அவசரப்படாத சரியா. உனக்கு என்ன யாரும் தெரியாது, எனக்கு ஒன்று யாரும் தெரியாது, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பேசியிருக்கோம். எனக்கு உங்க கூட பேச ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, எனக்கு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. ஓகேவா? சேம் உனக்கும் அப்படி தான். அதனால் டைம் எடுத்துக்கோ, எதுவும் பயப்படாத, நர்வஸ் ஆகாத. நான் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுறேன், அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசு. இப்போ நர்வஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க்கை பாரு ஓகேவா அப்படி சொல்லிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. ஜங்குக்கு ஃபோனை வைக்கவும் மனசில் ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன மினி கட் பண்ணிட்டா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கா நீ வேஸ்ட்டுடா, நீ ஒரு செய்வானா பேசாமல் கட் பண்ணிட்ட பற்றியா சொல்லிட்டு அவரோட ஹெட்ல போய் அடிச்சுக்கிறாங்க. இப்போ 2 பேர் பண்ணிட்டு 2 கை கட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்படி ஜங்கு பயந்துறாரு. என்ன சொல்கிறாங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு நம்ம இவரு சொல்கிறாரு. நம்ம யோசிச்சுருந்தா என்னடா சொல்கிறாங்க ப்ரோ மொபைல் கொடுங்க சொல்கிறாங்க. டேய் தட்டி போடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே மச்சான் குடுறா சொல்கிறாங்க. மச்சான் கூட ஃபோனை சொல்கிறாங்க. டே தள்ளி போங்கடா, எனக்கு இது மாதிரி பிடிக்காது, தள்ளி போக சொல்கிறீங்க, மொபைல் எடுக்க சொல்கிறீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஜங்கு பிடிச்சிடறாங்க. ஜங்கு பிடிச்சிட்டு மொபைலில் நம்ம காய் டக்குன்னு வாங்கிறாரு. அப்படியே நம்ம ஜோன்ஜி வந்து ஜங்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம காய் ஓடி போயிட்டு அப்படி மொபைல் பார்க்குறாரு. அந்த ஆப்பில் தான் போகிற போய்ட்டு சாப்பிட்டீங்களா பார்த்துட்டாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அட பாவி யாருடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. ஒரு பர்சன்டா எனக்கு பிடிச்சிருக்குடா, அவன் பேர் மினியாண்டா சொல்கிறாங்க. மினியா அதுக்கு பேர் நல்லா இருக்கே சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே அந்த சைடு பார்க்குறான்டா. டேய் ஜிமின் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. என்னடா அவர் ரொம்ப நர்வஸாக இருக்காரு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னடா நர்வஸாக இருக்கடா. ஆமாம் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க சார் ரொம்ப சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஓகே, ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டு நம்ம குக்கி கூட பேசுறது சொல்கிறாங்க. டே அவனு பிஸ்கட்டா சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் இவங்க கேட்குறாங்க. மினினா அது என்ன காம்போ மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. டே ஏன்டா அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்போ என்ன மினி காம்பாக்ட்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா மினி நேம்னு சொல்கிறாங்க. ஏன்டா அழகாக சொல்கிறாங்க. அழகாக தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறாங்க ரொம்ப குட்டியாக இருப்பணும் அப்படி சொல்லி இவங்களாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜிம்மில் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ அந்தளவுக்கு மெச்சூர் ஆகிட்டிங்களா சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இப்படின்னு போது நம்ம ஜங்க் தான் அன்றைக்கி நைட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மிட்ட கால் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு நர்வஸ் போகவே மாட்டேங்குது. நம்பர் 1 செய்வோம், ஆனால் பாரு ஒரு கால் பேச முடியல உன்னால சொல்லிட்டு நம்ம அவர் திட்டிகிட்டு இருக்காங்க. மிரரை பார்த்துக்கிட்டு கால் பண்ணலாமா வேண்டாமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக அங்கே காலே வந்துடுது. ஜங்கு பார்க்குறாங்க. மினி கால் பண்ணுறானே என்ன பண்ண சொல்லிட்டேன். ஹலோ மினி அப்படி சொல்கிறாங்க. குக்கி அப்படி சொல்கிறாங்க. குக்கி என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலையா குக்கி அப்படி சொல்கிறாங்க. மினி இப்படி பேசாத சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு குக்கி, ஏன் என்கிட்ட ஃபோன் பேசவே மாட்டேன், நான் ஃபோன் பண்ண அப்போ நர்வஸாக இருந்தேன், அதுக்கப்புறம் நீ கால் பண்ணவே இல்லை, நீ அதுக்கப்புறம் காமாகவே இல்லையா, இன்னமும் நர்வஸாக இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஜிமின் பேச கேட்டுகிட்டே இருக்கும் போல இருக்கு. இல்லை நீ பேசிட்டே இருக்கலாம் கேட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ பேசிட்டே இருக்கா நான் கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லி ஜிமின் ஜங்குக்கு சொல்ல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அது வந்துட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க இல்லை நீ பேசுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினும் அவருக்கு பிடிச்சது இது வரைக்கும் சேட் பண்ணது என்ன பேசியிருப்பாங்களோ சேட் பண்ணாத எல்லாத்தையும் மொபைலில் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அதிகமாக பேச மாட்டார். ஜிமினுக்கு பேசுறதை மட்டும் கேட்டுருப்பாரு. அவருக்கு அவ்வளோ பிடிக்குது. அவர் பேச இவர் பாட்டு கேட்டே தான் உட்காந்துருப்பாரு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. மினி சொல்கிறாங்க. பாருங்கள் நான் என் ரியல் நேமே சொல்லிட்டேன் ஜிமின் சொல்லிட்டு, நீங்கள் ஏன் ஸ்டில் என்னை வந்துட்டு ஜிமினி கூப்பிட மாட்டேங்க சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு மினி பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. மினி பிடிச்சிருக்கா அப்போ நான் குக்கின்னு மட்டும் கூப்பிடவா சொல்கிறாங்க. கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே நான் ஜங்கு கொஞ்சம் நேமே மறந்துட்டேன் குக்கி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்யூட்டாக பேசுகிறாரு.
இப்போது டேஸஸ் போயிட்டே இருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எங்கே நம்ம ஏமாந்துருவோமோ, எங்கே வந்துட்டு நம்ம நம்மளால பேச முடியாமல் போயிருமோ, இல்லை பார்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசி நம்ம வந்துட்டு ஆசைப்பட்டு எது கிடைக்காம போயிருமோ சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப பயப்படுறாங்க. டேஸஸ் போயிட்டே இருக்கா. ஜிம்முக்கு ஜிம்முக்கு வந்துட்டு ஜிம்முக்கு ஜங்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவருக்கு ஜங்கோட வாய்ஸை கேட்காம தூக்கமே இல்லை. எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் இருந்தால் கூட வாய்ஸ் மெசேஜ் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணுறா, சாப்பிட்டியா, ஓகே நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு இப்படின்னு டெக்ஸ்ட் போயிட்டே தான் இருக்கும். இங்கே ஜங்குக்கு ஸ்ட்ரெஸ்ன்றதே இல்லை. அவர் ரெண்டு கமிட்டட் ஆகிட்டாரு ஜிம்மின் கூட. ரொம்ப ஹாப்பியாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ டெஸ்ட் போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு டைம் கூட ஜங்க் வந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சேம் ஜிம்மில் அப்படி தான். 2 பேருக்கும் அந்த தைரியம் இல்லை. அதனால் அப்படியே இருக்காங்க. இப்போ 1.20 தான் நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து இதுக்கு மேலே பார்க்காம இருக்க முடியல. ஜங்குக்கு எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. குக்கி எப்படி சொல்கிறாங்க, மினி சொல்கிறாங்க, தப்பாக நினச்சி மட்டும் எது கேட்டாலும் சொல்கிறாங்க. நீ இதுக்கு நீ கேட்டு நான் எது தப்பாக நினச்சிக்க சொல்கிறாங்க. ஓகே குக்கி நான் உன்னை வந்து மீட் பண்ணவா சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பயமாகிடுது. எங்கே மீட் பண்ணி ஒருத்தர் பிடிக்காமல் போயிருமோ அப்படி சொல்லிட்டு. இல்லை மினி நம்ம இப்படியே இருந்துக்கலாமே சொல்கிறாங்க. அப்படியா இப்படி இருந்துக்கலாமா சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி சொல்கிறதுக்கே. அப்படியே அந்த ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை மினி நம்ம பார்த்து ஒருத்தர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு ஹர்ட் ஆகிற மாதிரி ஒருத்தர் கேரக்டர் பிடிக்காம போயிடும்போது அது எப்படி குக்கி ஒருத்தவங்களுக்கு சின்னதாக ஏமாத்துறான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் ஏமாற்ற அப்படி போய் சொல்ல முடியும். டோட்டல் கேரக்டரே சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. இவ்வளோ டேஸ் நான் உன்கிட்ட பேசியிருக்கேன், நீ என்கிட்ட பேசியிருக்க, உனக்கு என் கேரக்டர் மேலே நம்பிக்கையில சொல்கிறாங்க. இல்லை மினி எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. நேரில் மீட் பண்ணி 2 பேருக்கும் பிடிக்காம போயிடும் பயமாக இருக்குது மினி சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ஜிம்மன் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறாரு, சேட் பண்ண மாட்டாரு. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஜங்குக்கு பார்க்குறாங்க. பாரு மினி நம்ம வந்து பார்க்க வேண்டாம் சொன்னால் நம்ம எப்பவும் போல் பேசலாம் மினின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஜிம்மன் எடுக்கவே மாட்டாங்க. இந்த பக்கம் இவங்களை பார்க்குறாங்க. என்னாச்சுன்னா சொல்கிறாங்க. இல்லைடா அவருக்கு வந்துட்டு எதுவும் பயப்படுறாரு போல், வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு அவரை பார்க்கணும், அவர் பேசும்போது பார்க்கணுன்ற ஆசை வருது. எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு நம்ம ஜிவன் விட்டுறாங்க. இந்த பக்கம் இவருமே இப்படி இருக்கிறத பார்த்து அவங்க கேட்குறாங்க. போய் பார்த்து தான் வந்துட சொல்கிறாங்க. வேண்டாம்டா பார்த்து என்னை பிடிக்காம உன்னை எப்போ பிடிக்காம போகும் சொல்கிறாங்க. சேம் அங்கே எப்படி கேட்குறாங்க. இல்லை அவருக்கு கான்ஃபிடென்ட் இல்லை பார்க்குறதுக்கு, வேண்டாம் சொல்லிட்டு எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கணும்னு தோணுது. ஆனால் அவருக்கு அப்படி இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிவன் அப்படி விட்டுறாங்க. இப்படி ஒரு 3 days பேசாமல் இருக்காங்க. ஜங்குக்கால முடியவே இல்லை. ஜிவன் பார்க்குறாங்க. எனக்கு பார்க்கணும்னு தோணுது. ஆனால் குக்கி இப்படி நினைக்கிறாங்க, என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுற இடத்துல நம்ம இருக்க கூட சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே போயிட்டு இருக்க டேஸஸ் வந்து ஒரு அப்படியே வந்து 3 days ஆஃப்டர் இன்னும் ஒரு 3 days போகுது. 6 days ஆகிடுச்சு. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. குக்கி உன்ட்டு பேசாமல் இருக்கவும் இல்லை குக்கி சொல்கிறாங்க. இப்போ நான் எந்தெந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணு தோணுன்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுறாரா, அவர் ஐடி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அப்படியே ஆப்பை விட்டு வந்துட்டார். அப்புறம் ஜிம்மு தேடி பார்க்குறாங்க. ஆப்பை காணும். ஃபோன் நம்பர் இருந்தாலுமே ஆப்பில் தான் இவங்க சேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆப்பே இல்லாமல் இருக்கா. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பிளாக்ல இருக்குது. எதுவுமே எடுக்க மாட்டேறாரு. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒரு நியூ நம்பர் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எந்த நம்பர் வந்து கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐம் சாரின்னு சொல்லிட்டு நார்மல் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் வேண்டாம், சாரி வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படியே விட்டுறான்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு தான் இதெல்லாம் போகக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து பேசுனாங்க. சடனாக உங்களை விட்டுட்டு ஒன் டைம் தூக்கி போட்டு போகிறாங்க பாரு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்க சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஜெமின் பார்க்குறாங்க. நான் இப்போ ஜங்குக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஒரே ஒரு டைம் ரிப்ளை பண்ணி பண்ணி ப்ளீஸ் பண்ணி ஒரே ஒரு டைம் ரிப்ளை பண்ணி எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுற சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆசை சொல்லிட்டு இருக்காங்க. ஜெமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்காங்க. இப்போ டேஸஸ் போயிட்டே இருக்குது. டேஸஸ் போக நம்ம ஜெமின் ஜங்கு சுத்தமாக பேசிக்கிறதே இல்லைடா. இவங்க இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க பேசி ஒரு 3-4 months பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசாமல் போயிட்டே இருக்குது. டேஸஸ் போக இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 months ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேரும் நார்மலாக பேசி 8 months கம்ப்ளீட் ஓகேங்களா. 8 months ஆகுது. இந்த 4 months ஜிமின் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அவர் ஞாபகம் கூட ஜங்குக்கு மேலே தான். ஜங்குக்கு அவர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ அவங்க பேசுறதை ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போ அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சேம் ஜங்கு அப்படி தான். ஆனால் அவங்க 2 பேரும் நம்பர் இருக்குது. ஆனால் அந்த நம்பர் தாண்டி ஏன்னா நம்ம பேசும்போது சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தவங்க பார்க்க வரக்கூடாது, ஒருத்தவங்க விருப்பம் இல்லாமல் பார்க்க வரது, அப்புறம் அவங்க ஐடியை கண்டுபிடிச்சி அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சி அப்படி பண்ணுறது, அவங்க ஃபோன் நம்பர் வச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது இல்லீகல் மாதிரி சொல்லிட்டு நம்ம ரூல்ஸ் மீற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசன்னாலேயே வந்துட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்க்காம அப்படியே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு ஜிம்மினி. அவருக்கு ஜிம்மினி பேசாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா நம்மளால தான் அப்படி ஆயிடுச்சு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே 8 இதோட வந்துட்டு பேசி 4 months தாண்டிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சீட்டில் சாஞ்சி நீ கேட்டப்போ உன்னை பார்க்க வந்திருக்கணுமோ, நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு எல்லா விஷயத்தையும் தைரியம் இருக்குது, ஏன் இந்த லவ் விஷயத்துக்கு தைரியமே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு உனக்கு பார்க்கணும் மினி. ஒரே ஒரு டைம் ஃபோன் அட்டன் பண்ணேன், ஃபோன் பிளாக் பண்ணி வச்சுருக்க, எவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன், என்ன பண்ணிட்டோம் மினி, எனக்கு பார்க்கணும் மினி,
உன்னை சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஐ லவ் யூ மினி, ஐ லவ் யூ ஸோ மச் சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. நீ எப்போ என்கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணியோ அப்போ தான் மினி நான் வந்து ரியலைஸ் பண்ணவும் லவ் பண்ணுறேன்றதே. ஐ லவ் யூ மினி சொல்லிட்டு அப்படியே ஐ லவ் சொல்லிட்டே இருக்காரு. அந்த பக்கம் ஜிமின் அப்படி தான் ஐ லவ் யூ டு குக்கி அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காரு. இப்போ 1 தான் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவரால் தாங்கிக்கவே முடியல அப்படி இருக்கிறத. நீ என்னை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. அழகாக அங்கே வந்துட்டு ஒரு ஸ்கார்ஃப்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து ட்ரெயினில் தான் வந்துட்டு ரெடி ஆகுறாரு. நம்ம போயிட்டு எந்த வந்தாலும் சரி போயிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வரணும். நம்ம இப்படி இருக்கக்கூடாது. குக்கிக்கு எனக்கு பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, குக்கியை ஒரு டைம் வாழ்க்கையில் பார்க்காம விட்டுட்டேன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்புறாங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு கிளம்பி வந்துட்டே இருக்காங்க ட்ரெயினில் தான். யாருக்கிட்ட சொல்ல அவர் மட்டும் கிளம்பி வராரு. வரும்போது வந்துட்டு ஜங்குக்கு முதல் தடவையாக ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க குக்கி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஜிமின் ஜங்கு வந்து எப்போ ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கா ஒரு நாள் கால் ஒரு டெக்ஸ்ட் சொல்லிட்டு பார்க்குறாங்க. குக்கின்ற இதை பார்த்ததும் இருக்கு அப்படி வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கா. மினி சொல்லிட்டு அடுத்த செகண்டே பண்ணுறாங்க. எனக்காக நீ சொல்கிறாங்க, உனக்காக நான் சொல்கிறாங்க. சியோல் ரயில்வே ஸ்டேஷன் வர முடியுமா சொல்கிறாங்க. சியோலுக்கு அங்கே போகிற சியோலுக்கு வரணுமா, நீ எங்கே இருக்க மினி சொல்கிறாங்க. எனக்காக வர முடியுமா சொல்கிறாங்க. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தைரியம் தான் என்ன ஒரே ஒரு டைம் மீட் பண்ணுறீங்களா. இது நம்ம லாஸ்ட் மீட்டப்போ கூட வச்சுக்கலாம். நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணதில்ல. இந்த ஃபஸ்ட் மீட்டப்பாக வச்சுக்கலாம். உங்களால் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு டைம் உங்களை பார்க்கட்டுமா, உங்களுக்கு ஃபேஸை காமிச்சிடுறீங்களா. நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப டேஸ் வருது. அவர் பார்க்குறாரு. மினி சொல்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக அப்படின்ட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ஆசையாக ஒரு மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குலாம் ஒரு வழியே இல்லாமல் அவர் வந்துட்டு இவருக்கு இதனால தான் வெயிட் பண்ணியிருப்பாரு. இன்றைக்கி நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மினி, என்னை நீ பார்க்குறியா, ஒரே டைம் நீ என்னை பார்த்துறியா, நானும் உன்னை பார்த்துருவா சொல்லிட்டு நம்ம அவங்க கேட்குறாங்க. ஒருத்தர் பிடிக்காம போனால் கூட பரவாயில்ல பார்த்துடலாமா சொல்கிறாங்க. அவரும் பார்க்குறாரு. நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சொல்கிறாங்க இந்த ஸ்டேஷனில் இந்த கரெக்டாக சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு. சரி சொல்லிட்டு நானும் வந்துடுறேன் சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக கிளம்புறாங்க. இதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப இப்படின்னா ஒரு ஏர்லி மார்னிங் தானே ஓகேங்களா. ரொம்ப ஏர்லி மார்னிங் நம்ம ஜிமின் கிளம்புனதே ரொம்ப ஏர்லியாக கிளம்பியிருப்பாரு. ட்ரெயின் தானே சீக்கிரமே வந்திருக்கும். வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரீச் ஆகிடும். நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து இறங்கி வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காராரு. எதுவுமே சொல்லாமல் கையில் ஒரு குட்டி டெடி பியர், அது வந்துட்டு ஒரு முயல் பொம்மை தான் ஓகேங்களா. ஏன்னா குக்கின்றதுக்காக அவர் அதை வாங்கி வச்சுருப்பாரு. எப்போ ஒரு ஜங்க் கூட சேட் பண்ணி கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாரோ அப்போ அது வாங்கி வச்சு அவருக்கு கூடவே வச்சுருப்பாரு. சேட் பண்ணும்போது கூட அந்த பொம்மையை வந்து கிட்ட தான் வச்சுருப்பாரு. அந்த பொம்மையோட வந்து நின்று உட்காந்துட்டு இருக்காரு ஒரு ஸ்டோன் பெஞ்சில். இப்போ ஜங்க் வராங்க. அவருக்கு அவ்வளோ டேஸ் வந்துட்டு இருக்கு. மினி எத்தனை டேஸ்க்கு அப்புறம் உன்னோட வாய்ஸை கேட்டிருக்கேன். எனக்கு சாரி உன்னோட டெக்ஸ்ட்டை பார்த்தா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நீ என்ன பேசுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வராரு. நீ யார் இருந்தாலும் பரவாயில்ல, நான் யார் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரே ஒரு டைம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. என் லைஃப் லாங் நீ என்னை இப்போ வேணாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒரே ஒரு டைம் நீ பார்க்கணும், உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வராரு. இங்கே பாதி பேர் போயிட்டாங்க. அங்கே செம்ம டிராஃபிக். அங்கே ஜங்கு தான் ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. அச்சோ இன்றைக்கி நம்ம தான் டிராஃபிக் இருக்குமா சொல்லிட்டாங்க. ஜிமின் வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரமானாலும் சரி, நான் இந்த ஒரு டேவே முடிஞ்சாலும் சரி உனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்டில் அப்படியே உட்காந்துருக்காரு. அங்கேயே அந்த பொம்மையை கையில் வச்சுட்டு கையில் ஒரு பேக் வச்சுருக்காரு. அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஜங்கு தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிராஃபிக் கிளியர் ஆனதும் போதும் அவ்வளோ ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே வேகமாக ஜங்ஷன் நிறுத்திட்டு அப்படியே கார் பார்க் பண்ணிட்டு வேகமாக ஓடி வராரு. ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஸ்டோன் பெஞ்சில் ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. இவர் இப்போ பார்க்குறது பேக் சைடு தான். குட்டியாக க்யூட்டாக அழகாக பின்னாடி பார்க்கும்போது தெரியுது ரொம்ப அழகாக ஒரு ப்ரௌன் கலர் ஒரு ஸ்கார்ஃப் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன்னா குளிராக இருக்கும்ல அந்த பிளேஸ் கொஞ்சம் குளிர் வின்டர் அந்த மாதிரி டைம். அப்படியே பாவமாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்க் தான் பார்க்குறாங்க. இது என்னோட மினி, இதான் என்னோட மினியாக இருக்குமா சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மொபைல் எடுத்து அப்படி டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இப்போ அங்கே இவர் டெக்ஸ்ட் வரவும் அவர் மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. இது என் மினி தான் சொல்லிட்டு நம்ம ஜங்க் அப்படியே தயக்கத்தோடு போகிறாரு. எப்படி இருக்கும் ஃபேஸ், எப்படி இருக்கும் பார்த்துட முடியுமா, பார்க்குற தைரியத்தை எனக்கு கொடுங்க, என்னோட மினிக்கு எனக்கு பிடிக்குமா தெரியல, ஆனால் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்படி வந்து முன்னாடி வந்து வராங்க. அங்கே ஜிமின் அப்படியே கல்ல டிஎஸோட ஃபோனை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே மினி அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸை கேட்டதும் ஜிமின் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே இருக்காங்க. அப்படி நிமிந்து பார்க்குற தைரியமே இல்லை. எப்படி இருக்கும் முகம், எப்படி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அவருக்கு பயமாக இருக்குது. எங்கே தன்னை பார்த்தா பிடிக்கும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அவர் வந்துட்டு பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு தான் சொல்கிறாரு மினி சொல்லிட்டு. அவர் அப்படியே வந்துட்டு நம்ம எப்படின்னா சைடில் மட்டும் தான் பார்த்துருக்காரு. ஃபுல்லாக டோட்டல் ஃபேஸும் பார்க்கல, சைடில் மட்டும் பார்த்துருக்காரு. நம்ம ஜிமின் இந்த ஜங்குதாக மினி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் லைட்டாக அப்படியே ரொம்ப அப்படியே கண்ணு ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. அந்த முகத்தை பார்த்ததும் ஜங்குக்கு அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அவர் வாய்ஸில் அப்படியே ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ளாட் ஆனாரோ அதே மாதிரி ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே வந்துட்டு ஜிமினுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணிடுறாங்க. அந்த ஜங்ஷன்லேயே வந்துட்டு அங்கே யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் இருக்காங்க, தனி தான் இருப்பாங்க. நம்ம ஜிமினோட ஜங்கு அப்படியே நீல் டவுன் பண்ணிடுறாங்க. மினி என்னை ஐஸ் ஓப்பன் பண்ணி பாரு சொல்கிறாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு தைரியமே இல்லை குக்கி, என்னை தயவு செஞ்சு வெறுத்துறாத, நான் எப்படி பண்ணு, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீ எதோ நினச்சிட சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல்
அவர் ஃபேஸை கொண்டு அவருக்கு ஹேண்டை கொண்டு ஜிம்மியோட ஃபேஸில் கப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு பார்த்ததும் அவ்வளோதான் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவ்வளோ அழகு நம்ம ஜங்குக்கு. ஜிமின் அதை விட அழகு, 2 பேரும் அப்படி ஒரு அழகு. அவங்களால அந்த அழகுன்றதுலாம் இல்லை, எங்கே ஒருத்தர் பார்த்து பிடிக்காம போயிரும்போது பயத்தில் தான் இருப்பாங்க. அப்படி பேசாமல் இருந்தது எல்லாம் இது பேசாமல் இருந்த நாட்களில் அவங்க லவ் பண்ணது என்ன நினச்சி பார்க்குறாங்க. மினி சொல்கிறாங்க, குக்கி அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஜிமினி கேட்குறாங்க, குக்கி நம்ம ஒரே ஒரு டைம் ஹக் பண்ணிக்கோ சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஜிமினி பிடிச்சி இழுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் நின்று பண்ண பொசிஷனில் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாக. ஜங்குக்கு அப்படியே ஜிமினி அப்படியே டைட்டாக அவருக்குள்ளே வச்சுக்கிறாரு. அப்படி ஒரு ஹக் அது அப்படி ஒரு ஃபீல். நம்ம ஜிமினி அப்படியே ரொம்ப அழகாங்க. குக்கி எனக்கு பிடிக்கல சொல்கிறாத குக்கி, இங்கே வர வரைக்கும் நான் பார்த்தா மட்டும் போதும்னு நினச்சேன் குக்கி, ப்ளீஸ் குக்கி எனக்கு நீ வேணும் குக்கி அப்படி சொல்லிட்டா. ஜிமின் ரொம்ப அழகாங்க. மினி இங்கே பாரு மினி பேபி, எனக்கு வேணும் மினி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுற மினி, ஐ லவ் யூ மினி சொல்கிறாங்க. குக்கி நீ நிஜமாக சொல்கிறாங்க, ஐ ஐ லவ் யூன்னு சொல்கிறேன், ஐ லவ் யூ மினி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மினி, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ நம்ம இருக்கவே முடியாது மினி சொல்கிறேன். அப்படியே அந்த ஜங்கு அப்படியே ஃபேஸை கப் பண்ணுறாங்க. நீ எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணி கொடுக்குற நினைப்பில் தான் வந்தேன். உனக்கு என்ன பிடிக்கலன்னு பரவாயில்ல, எனக்கு ஒரு பிடிக்கும், உன முகத்தை பார்த்துட்டு போகிற அந்த ஒரு ஏதாவது எனக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ் கிடைக்கும் தான் வந்தேன் மினி. இங்கே பாரு மினி, குக்கியை அக்செப்ட் பண்ணிக்கவும் நீ சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, குக்கி என்ன நீ அக்செப்ட் பண்ணிட்டா போதும் குக்கி சொல்கிறேன்ப்பா. ஜிமின் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை பார்க்காம இருக்க முடியல, ரொம்ப லவ் பண்ணுற குக்கி, நீ இல்லாமல் இருக்கவே முடியல குக்கி சொல்லிட்டேன். ரொம்ப அழகாங்க. அந்த 4 மந்த் தான் நீ என்ன பேசாமல் இருக்கிறது, எவ்ரிடே எவ்ரி செகண்ட் உன்னோட ஞாபகம் மட்டும் தான் என் மனசுக்குள்ளே இருக்க குக்கி சொல்லிட்டேன். ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஜங்குக்கு அதை விட டேஸ் வருது. மினி ஐ லவ் யூ ஸோ மச் மினி சொல்கிறாங்க. அங்கே குக்கி நம்ம ஜிமின் தான் குக்கி ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்டில் ஜங்குக்கு ஜிமின் 2 நேம் கூட யூஸ் பண்ணல, 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பின்னாடிலேருந்து 4 பேர் கிளாப் பண்ணுறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்த்தா அந்த பக்கம் நம்ம யோனிஜனுக்கா அங்கே பார்த்தா நம்ம அது மெக்க பேக்கேன்னு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறாங்க, என்னடா நினச்சிங்க எங்களை பற்றி சொல்கிறாங்க. அங்கே பாரு நாங்கள் நினச்சோம்டா கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் சேருவீங்க சொல்லிட்டு அதுக்காக தான் எவ்வளோ வெயிட் பண்ணோம், இல்லை நீங்கள் எவ்வளோ பார்க்காம பேசாமல் இருந்து நாங்கள் விட்டுருப்போமா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இங்கே பாரு என்னோட காய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நம்ம மேக்கப் பார்க்குறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ தான் ஷேர் பண்ணியிருக்க மினின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேசலாம் என்னோட இந்த மாதிரி அவன் என்கிட்ட நார்மலாக ஷேர் பண்ணான். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வச்சு அது நீ தானே சொல்லிட்டேன். ஆனால் நான் சொல்லவே இல்லை, எனக்கு பயமாக இருந்துச்சு, எங்கடா நம்ம சொல்லி எதனா ஆயிருமோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன் டே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான். அவனுக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டான், அவனே நினச்சிட்டு இருக்கான், அவனால் மறக்க முடியல, கஷ்டப்படுறேன்னு சொன்னான். அப்போ தான் நானும் சொன்னேன். அப்போ வந்துட்டு நாங்களே முடிவு பண்ணோம், சரி டேஸஸ் போக போக உங்களுக்குள்ள லவ்வை நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஒரு நாள் அந்த லவ் வந்து உடஞ்சி வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி அந்த லவ் வந்துட்டு இன்றைக்கி வெளில வந்துருச்சா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ வைக்கணும் மேக்க ஓடி வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. இங்கே நம்ம காயை யோனிச்சு ஓடி வந்துட்டு நம்ம ஜங்கா ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு பாரு ஜங்குக்கண்ணா சொல்கிறாங்க. நம்ம யோனிச்சுட்டே ஹக் பண்ணி ஜங்குக்கண்ணா அழாதண்ணா சொல்கிறாங்க. என்னடா நான் ரொம்ப பயந்துட்டா, எனக்கு அவன் கிடைக்காம போயிடணும், என்னை பார்க்க முடியாமல் போயிடுமோ, என்னை வெறுத்துட்டானோ, என்னை மறந்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ அந்த 4 மாதம் சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். அந்த 4 மந்த்தில் உங்கள் லவ் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா எத்தனை பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் பேசிக்கிட்ட விதமே வேறு சரியா, நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பேட் இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டது இல்லை, எங்களை மாதிரி கூட நீங்கள் பேசிக்கிட்டு தான் நீங்கள் 2 பேர் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கேரிங்காக ஒருத்தர்கிட்ட அப்படி பேசிக்கிட்டீங்க. அதில் எவ்வளோ லவ் கேர் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த ரீசனால் தான் நீங்கள் பிரிஞ்சிடவே கூடாது எந்த ரீசன்லையும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் எப்படி ஹார்ட் ஆகுறீங்கன்றது எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணி தான் நாங்கள் 4 பேர் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நாங்கள் 4 பேரும் ஒன்றாவே நாங்கள் 4 பேர் மட்டும் ஒரு ஐடியா வந்துட்டு க்ரியேட் பண்ணி குரூப் சாட் மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் தான் பாவம் தவிச்சிக்கிட்டு நீங்கள் நீ என்ன பண்ண சொல்லிட்டு நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவோம், அங்கே நீ என்ன பண்ண சொல்லிட்டு இவங்க எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்போம். சரி கண்டிப்பாக ஒன் டேயில் நீங்களே இப்போ சேரலாம் கூட நாங்கள் சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் அது உங்கள் லவ் உங்கள்கிட்ட தான் வரும், நாங்கள் சேர்த்து வச்சா தப்பாயிடும் சரியா, உங்கள் லவ் நீங்களே உங்கள் வந்துட்டு தேடி வரணும்னு நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி ஜிமின் உனக்கு எப்படி தைரியம் வச்சு சொல்கிறாங்க. என்னால் முடியல, என்னால் ஜிமின் என்னோட குக்கியை மறக்கவே முடியல ஒரு செகண்ட் கூட சொல்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க இவரும் அப்படி தான், இவர் பயந்துட்டார், இவர் நம்பர் 1 CEO சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் அவர் CEO தான், நம்பர் 1 CEO. ஆனால் பயப்படுற லவ் விஷயத்தை மட்டும், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பயம் எல்லாத்தையும், இந்த மாதிரி ஏன்னா சென்சிட்டிவாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுரும்ல, அதனால தான் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க நானும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை ஏன்னா லவ் விஷயத்தில் அப்படி இல்லை, லவ் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக என்கிட்ட பேசவே எத்தனை டைம் டெக்ஸ்ட் பண்ணிப்பா சாரின்ட்டு ஒரு டைம் கூட சொல்கிறாங்க. பேசினா உன்ட்டு பேசணும்னு தோணுமா, நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்னு கேட்டப்போ நீ அதை அப்படியே வந்துட்டு வேணான்னு சொல்லணும், அது எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும் குக்கி சொல்கிறாங்க. மினி சாரி மினி சொல்லிட்டு நம்ம ஜங்குதை அகன் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
இப்போ ஃபைனலாக எல்லாரும் அப்படியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் போயிட்டு எல்லாரும் உட்கார்றாங்க. இப்போ எல்லாரும் அவங்க நம்பர் எல்லாம் மொத்தமாக தனித்தனி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போலாம் அந்த குரூப் சேட்டில் நம்ம ஜங்கும் ஜிம்னி ஆட் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நீ அவங்ககிட்ட நம்ம சேட் பண்ண வேண்டாம், நம்ம மட்டும் தனியாக பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் வந்துட்டு மெதுவாக ஜிம்னி கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் வரை கிட்ட சொல்லிக்கிறாங்க, ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, மினி சொல்கிறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குன்னு கூப்பிட்டு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அகைன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினா அப்படின்ட்டாங்க. அவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. 2 பேரும் கூப்பிடும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. மாறி மாறி நேம் சொல்லிக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களோ 2 பேரும் சொல்கிறாங்க. அவங்க சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்னுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஜங்கு தெரியும், அவர் ஆர்டர் பண்ணுறாரு. எங்கள் ஜங்கு பிடிச்ச ஃபுட்டு ஜிம்னுக்கு தெரியும், அவர் ஆர்டர் பண்ணுறாரு. 2 பேரும் ஆர்டர் பண்ணி மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க ஃபுட்டை. அப்படியே அழகாக க்யூட்டாக எல்லோரும் சாப்பிட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு ஜிம்னு அனுப்புறதுக்கு மனசே இல்லை. அவர் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாரு. மினி பேபி சொல்கிறாங்க, ஜங்கு காண்றாங்க, அங்கே வா சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவர் அப்படியே இந்த 2 பேரும் சேர்த்து செல்ஃபி எடுக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது, நீ ரொம்ப அழகாக இருக்கடாம்மா சொல்கிறாங்க. ஒரே ஒரு 4 ருபீஸ் கொடுக்கவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, குக்கி வேண்டாம் குக்கி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, குக்கி நம்மள சொல்கிறாங்க, நம்ம மேரேஜ் டே அன்றைக்கி எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் டே அன்றைக்கி 4 ருபீஸ் கொடு என்னோடய ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. அப்படியா, அவ்வளோதானே உனக்கு அதானே ஆசை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. எங்கள் ஜிம்முக்கு டைம் ஆகுது. ஜிம்மில் அம்மா கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் என்னாச்சு, எங்கே நேரமாக போனேன், யாரோ வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லி என்ன காரணம் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்ன மினி இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு குக்கி சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் உன்னை பார்த்துட்டு போனேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் உன்னை பார்க்காம போயிருந்தேன்னா நான் வீட்டுக்கு போயிருப்போன்னு தெரியும் சொல்கிறாங்க. மினி சொல்கிறாங்க, உண்மையாகவே குக்கி நான் உன்னை பார்க்காம போயிருந்தேன்னா நான் இப்படி ஹாப்பியாக வரதுக்கு கூட தெரியுமா, நான் எப்படி போயிருப்போன்னு தெரிய சொல்கிறாங்க. அப்படி சொல்லாததுக்கு மினி தப்பு ஏமாடு தான் அப்படி சொல்லிட்டு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிம்மா சொல்கிறாங்க. ஓகே குக்கி நான் என்னை வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் விடவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், என்னோட மொத்த லவ்வையும் நான் மேரேஜுக்கு அப்புறம் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் வந்துட்டு ஒரு ஷை ஆகுது, கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும் என்ன சொல்கிறாங்க. ஓகே சரி சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் பேசிட்டு அப்பயே உண்டு நம்ம அகைன்ல கூட்டிகிட்டு வந்து ட்ரெயின்லேயே ஏற்றி விட்டுறாங்க. இங்கே இவங்க 3 பேரும் பாய் சொல்கிறாங்க, அங்கே அவங்க 3 பேரும் அப்படியே பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ட்ரெயினில் போகிறப்ப கூட ஜங்க் வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜிம்மில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க, அப்படியே பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே டெஸ்ட் போயிட்டே இருக்கா. ஜிம்மில் ஜங்க் வந்துட்டு ஃபோனில் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டில் ஜங்குக்கு ஜிம்மில் தூங்க விட்றதே இல்லை, ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. மினி அப்படி சொல்லிட்டு எப்படிலாம் லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. அதை கேட்குற ஜிம்மினுக்கு எப்போடா மேரேஜ் ஆகுன்ற அளவுக்கு ஆகிடுது. இப்போது நம்ம ஜிமின் தான் வழக்கம் போல் அவர் வந்துட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஜிமினுக்கு எப்பவும் போல ஜங்கு பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ ஜிமின் ஆஃபீஸில் இருக்காங்க. ஜிமின் அப்போ தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரதாங்க சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க, வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அம்மா ஏன் ஒரு மாதிரி பேசுகிறாங்க சொல்லிட்டு ஜிமினும் வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தா ஜங்குக்கு நம்ம ஜங்குக்கு காயை யோசிச்சிடும். அப்புறம் 2 பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு லைட்டாக ஐயோ பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிமின் இவ்வளோவா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னது சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆன்லைனில் வா சொல்லி கேட்குறாங்க. அம்மா அதுவும் சொல்கிறாங்க, அங்கே பாருப்பா இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்காங்க, அந்த பையன் யார் எல்லாமே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே ஃபேக்காக வரைக்கும் சொல்கிறாங்க. அம்மா அதுவும் சொல்கிறாங்க, அப்பாவுக்குலாம் ஓகே, எங்கள் பாரு அப்பா ஸ்வீட் வாங்க போயிருக்காங்க. என்னதுக்கு, ஆமாம் அப்பா வீட்டில் ஒரு சடனாக ஸ்வீட் செய்ய முடியாது, இத்தனை பேர் வந்திருக்காங்க, அப்போ ஸ்வீட் வாங்க போயிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக அப்பாவுக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு கோவம்ல சொல்கிறாங்க. எனக்கு கூட கோவம் இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறமா அவர் இப்படி இருப்பார், அவன் எப்படி லவ் பண்ணுவார் சொல்கிறாங்க. அம்மா அவர் கண்டிப்பாக அப்படியே இருப்பார் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 1 வீக்கில் மேரேஜ் ஓகேன்னு சொல்கிறாங்களே சொல்கிறாங்க. 1 வீக்லேயே அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு அட்டன் பண்ணி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அகைன் ஐயோ பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் தான்டா மேரேஜ் இன்றைக்கி நடந்திருக்கும். இப்போ ஜிம்மில் அப்படியே ஜங்கு 2 பேரும் ஐ சப்போர்ட் பண்ண பார்த்தா அவங்க வீடு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அப்படியே இறங்குறாங்க. ஜிம் 2 பேரும் இறங்குறாங்க. போய்ட்டு ஜங்க் கார் டேக்கு ஓப்பன் பண்ணிட்டு லக்கேஜ்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஜங்கு ஜிம்மோட ஹேண்ட் பிடிச்சிட்டு போலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் உள்ள வராங்க. ஜங்க் அப்படியே ரொம்ப லாக் பண்ணிட்டு லக்கேஜ்லாம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரில. ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு ஜிம்மில் அப்படியே இந்த வாலில் பின் பண்ணுறாங்க. ஜங்கு வேண்டாம் சொல்கிறாங்க. டைம் இருக்குது சொல்கிறாங்க. நோ டைம் இல்லை சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, டைம் இல்லடாம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே ஜிம்மின் இப்படி போய் அட்டாச் பண்ணுறாரு. ஜிம்மினும் அப்படி வந்துட்டு கொஞ்சம் கூட குறைஞ்சி போயிடல. அப்படியே வந்துட்டு ஜங்கோட நெக்குக்கு ஹேண்டு போட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கிறாரு. 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ கேர், அப்படி ஃபுல்லாக அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிட்டாங்க. லவ்விட சொல்லிட்டாங்க, லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கா என்ன கொஞ்சம் டே சொல்கிறாங்க. நோ என்னால் முடியாது, ஏற்கனவே 4 மந்த் கிட்ட பேசாமல் வந்துட்டு இதுக்கு மேலே பேசாமல் இருக்க சொல்கிறான்றாங்க. நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆன்லைன்லாம் லவ் பண்ணி ஃபேக்காக ஏமாந்து எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுடா, காட் கிஃப்ட்டடா நீ எனக்கு, நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஐ லவ் யூடா அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ டூடா சொல்லிட்டு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
இப்போ ஜிமின் ஜங்கு தான் வந்துட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா வீட்டை செட் பண்ணலாமா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்ல தூக்கிட்டு போகிறாங்க. கீழே விட சொல்கிறாங்க. பாடா அப்படி சொல்லி தூக்கிட்டு போயிட்டா. அப்படியே அங்கே மேலே ஒரு அழகாக ஃப்ளோரில் ஒரு மேட்ரஸ் இருக்க தூக்கி போகிறாரு. ஜங்குக்கா ஏன் தூக்கி போகிற சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. என்னை எவ்வளோ டேஸ் வந்து வெயிட் பண்ண வச்சு எத்தனை டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு டைம் ரிப்ளை பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து ரிவெஞ்ச் எடுக்க சொல்கிறாங்க. ரிவெஞ்சாக சொல்கிறாங்க. ஆமாம் ரிவெஞ்ச் தான். இது க்யூட்டான ஒரு ரிவெஞ்ச் சொல்கிறாங்க. வேண்டாம் ஜங்குக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. நிறைய ஃபோனில் என்ன சொல்லியிருக்கேன் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் தான் நிறைய இல்லை சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா சொல்லிட்டேன். ஜங்குக்கா அப்படியே வந்துட்டு ஜிமின் மேலே வந்துட்டு ஓவர் ஆகுறாங்க. ஜிமின் பயப்படுறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாம்னு சொல்லாது ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி கொஞ்சமாக தான் சொல்கிறாங்க. சரி ஓகே கொஞ்சமாக தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு பார்க்குறேன்டா இங்கே ஒரு பேபி தான் உட்காந்துருக்கு. மம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. மம்மா ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க. மம்மா என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க. இங்கே பாருடா மிஞ்சி சொல்கிறாங்க. மம்மா ஸ்டோரி சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு குட்டி பையன் ஒன்று ஓடி வரான். மம்மா தூக்குங்க அப்படி சொல்கிறாங்க. அச்சோ வண்டியா சொல்லிட்டு ஜோன் குட்டி அப்படி சொல்லி தூக்குறாங்க. அந்த பேபிக்கு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த பேபிக்கு 3 இயர்ஸ் ஆகுது. அந்த கேர்ள் பேபிக்கு 3 இயர்ஸ். இந்த பையனுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுங்களா. பார்க்குறாங்க. என்னாச்சு தங்கம் சொல்கிறாங்க. மம்மா எனக்கு ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. என்ன ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீம் சொல்கிற மாதிரி கிட்ட சொல்லுது. சரி அப்படின்ட்டு போய்ட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு 2 பேருக்கு ஐஸ்கிரீம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் கேட்குது. மம்மா ஸ்டோரி சொல்கிறாங்க. நைட்டு சொல்கிறேன்டான்றாங்க. போங்க மம்மா நீங்கள் எப்போ கேட்டாலும் அப்புறம் சொல்கிறீங்க. டேடான தான் அப்படியே அழகாக தூக்கி அவங்க மேலே படுக்க வச்சுட்டு ஸ்டோரி சொல்லுவாங்க. டேடா தான் பெஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா உன் டேடா தான் பெஸ்ட்டு. ஆமாம் டேடா தான் பெஸ்ட்டு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மிஞ்சி இங்கே பாரு டேடாவும் பெஸ்ட்டு மம்மாவும் பெஸ்ட்டு அப்படி சொல்லி பாசம் சொல்கிறாங்க. பார்த்தா டேடா வந்துட்டிங்களா சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்குது. ஆமாம் உன்னோட மம்மா ரொம்ப பெஸ்ட்டுடா ஏன் எப்படி சொல்கிறாங்க. பின்ன பாருங்க டேடா ஸ்டோரி கேட்டால் சொல்ல மாட்டாங்கன்றதுக்கு ஸ்டோரி சொல்லலையா சொல்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு நிறைய ஸ்டோரி தெரியாதுடா. டேடாக்கு நிறைய ஸ்டோரி சொல்கிறா தெரியும். நான் சொல்லவா ஒரு மினி குக்கி கதையை நான் சொல்லவும் சொல்கிறாங்க. மினி குக்கியா அது என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம அந்த பேபி தான் வந்து ஜோன் பேபி டேடா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. டேடா என்ன சொல்லிட்டு ரொம்ப தூக்க சொல்கிறாரு. உனக்கு எப்போ தூக்கிட்டே இருக்கும்ல சரிப்பா சொல்லி தூக்கிட்டேன். பார்க்குறாங்க. இங்கே பாரு மிஞ்சி நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரியோட நேம் வந்துட்டு மினி அண்ட் குக்கி. ஓகேவா மினி லவ் குக்கி லவ் மினி அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் நைட்டு சொல்கிறாங்க. அப்படி டேடா நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு ரேபிட்டு சொல்கிறாங்க. ஒரு ரேபிட்டு ஒரு கோழி குஞ்சியை லவ் பண்ணிச்சான் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஜிம்மில் வந்துட்டு அப்படியே ஜங்கு கூட மொத்தம் ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிற போய்விட்டு போய் சொல்கிறாங்க. டேய் நான் அது வந்துட்டு நான் எப்படின்னா வந்து ஒரு கார்ட்டூன் ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்லக்கூடாது. அவள் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுவோம். வேண்டாம் சொல்லாத வேறு என்ன சொல்கிறாங்க. ஏன்டா நம்ம பேபி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. வேணாண்டா எப்போ பிள்ளைங்களாம் கெட்டு போயிருக்கு. வேண்டாம் அதெல்லாம் சொல்லாத. பேபிங்களாம் சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நம்ம அப்பா லவ் ஸ்டோரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நான் உனக்கு வேறு பேபி சொல்கிறேன் வேறு ஸ்டோரி சொல்கிறேன் டேடா அப்படி சொல்கிறாங்க. வேறு ஸ்டோரி டேடா இதே நல்லா இருக்கே குக்கி மினி நல்லா இருக்கே சொல்கிறாங்க. இல்லைடா நான் வேறு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரின்ட்டு பேபி ஓகே சொல்லுது. இதோட இவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக அப்படி புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. சரி ஓகே பை டேக் கேர்.